அரசியல்வாதினா இப்படித்தாயா இருக்கணும் அப்படி என்பதற்கு அவருடைய வேட்டி சட்டைய துண்டை அவரே துவைச்சு கட்டுவார். ஒரிஜினல் கம்யூனிஸ்டுகள் எல்லோருமே சட்டையை அயன் பண்ணி போட மாட்டாங்க. எனக்கு எவனும் உண்மை கிடையாதுங்க. இதுக்கு ஒரே அடையாளம் யாருன்னு நல்லக்கண்ணு தான். சாதி தெரியாது, மதம் தெரியாது, இனம் தெரியாது. கம்யூனிஸ்ட் பெரும்பாலான அரசியல்வாதிகள் நேற்று ஒரு கட்சியில் இருப்பான், இன்னைக்கு ஒரு கட்சியில் இருப்பான், நாளைக்கு ஒரு கட்சியில் இருப்பான். வாழ்ந்து மறைந்தவர் நல்லக்கண்ணு. அது மட்டும் இல்லை, அந்த 1 கோடி ரூபாய் அப்படியே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்தவர் நல்லக்கண்ணு. இன்னைக்கு இது மட்டும் இல்லை, அவருக்கு 1 லட்சம் ரூபாய் விருது கொடுத்தாங்க, அதையும் அவர் எடுக்கவே இல்லை. கொடுத்த சின்ன வீடுனா ஒரு 600 அடி வீட்டில் இல்லாமல் நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறான். அவர் அப்படி அல்ல. ஏசி ரூம் ஒன்று நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறோம், தலைவர் நல்லக்கண்ணு அங்கே வந்து இருக்குன்னு சொன்னாங்க. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நல்லக்கண்ணு நல்ல மனிதர், நல்ல அரசியல்வாதி, ஒழுக்கமானவர், சமூக சேவைக்கு ஒரே எடுத்துக்காட்டு. நல்லக்கண்ணு அவர்கள் தனது 101வது வயதில் காலமானார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஈவேரா, பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சியாளர் எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்ட அத்தனை தலைவர்களிடம் நேரடியாக பேட்டி எடுத்திருக்கிறேன், பழகியிருக்கிறேன். இதில் நான் பார்த்த அரசியல்வாதிகளில் நல்ல மனிதர், அரசியல்வாதினா இப்படித்தாயா இருக்கணும் அப்படி என்பதற்கு ஒரே எடுத்துக்காட்டு நல்லக்கண்ணு தான். இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நல்லக்கண்ணு அவர்கள் என்னுடைய ஊரிலிருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி தான் பிறந்தார். அவர் பிறந்த ஊர் ஸ்ரீவைகுண்டம். அந்த சமயத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டமாக இருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்துடன் தூத்துக்குடி மாவட்டம் ஒன்றுபட்டதாக இருந்தது. இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறது. ஆரம்பத்தில் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் தான் எங்கள் ஊர் இருந்தது. அங்கே வந்து அவர் விவசாயிகள் போராட்ட தலைவராக இருந்தார், விவசாயிகள் குழுவுக்கு தலைவராக இருந்தார். அதாவது அப்போ 2 கம்யூனிஸ்ட் தான், பெரிய கம்யூனிஸ்ட். பெரிய கட்சிகள்னு ஒன்று காங்கிரஸ், ஒன்று கம்யூனிஸ்ட். பெருந்தலைவர் காமராஜரே கம்யூனிஸ்டுகளை வளர விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். கம்யூனிஸ்டுகளை வளர விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் திமுகவை வளர்த்தார். இது நிறைய பேருக்கு தெரியும். அப்போ அந்த காலத்தில், ஏன்னா எனக்கும் 75 வயசு ஆயிடுச்சு இல்லையா. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் என்பவர்கள் இப்போ இருக்கவங்க இன்னோவா காரில் போகிறாங்க, ஏசி ரூமில் இருக்காங்க. அப்படிப்பட்டவர் அல்ல நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய வேட்டி சட்டையை துண்டை அவரே துவைச்சு கட்டுவார். ஒரிஜினல் கம்யூனிஸ்டுகள் எல்லோருமே சட்டையை அயன் பண்ணி போட மாட்டாங்க. எனக்கு தெரிந்து கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ மருதாசலம் அவரும் இப்படி வாழ்ந்தார். ஆரம்ப காலத்தில் இவருடைய புரட்சி எப்படி இருந்ததுன்னா, சமூக போராளிக்கு எடுத்துக்காட்டும் நல்லக்கண்ணு அவர்கள் தான். ஆரம்பத்தில் இவர் இருந்த ஸ்ரீவைகுண்டத்தில் அப்போது நிலச்சுவார்ந்தார்கள் அதிகம். சோறு கிடைக்காது, அதாவது அரிசி கிடைக்காது, ரேஷன் அரிசி தான். அது மட்டும் இல்லை, கம்பு சோளம் இதைத்தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நெல்சோறு சாப்பிடுவதே கொஞ்சம் வசதியானவங்க தான். அந்த சூழ்நிலையில் 5000 மூட்டை நெல்லை ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பெரிய நிலச்சுவார்ந்தார் பதுக்கி வைத்திருந்தார். இதை அவர் தான் சார்ந்த கம்யூனிஸ்ட் இதழ் ஜனசக்தியில் வெளியிட்டார். இதை வெளியிட்டதும் அந்த மாவட்ட கலெக்டர் ஆக்ஷன் எடுத்தார். அவருடைய போராட்டத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி இதுதான். அதுக்கப்புறம் அவர் தலைமுறைவாகிவிட்டார். ஏன்னா அவரை கொல்றதுக்கு நிறைய பேர் சதித்திட்டம் தீட்டி விட்டார்கள். ஏன்னா கம்யூனிஸ்டுகள் இருந்தால் கேபிட்டலிசம், அதாவது முதலாளித்துவம் வளராது என்ற நோக்கத்திலே அவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள். அது மட்டுமில்லை, அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். 17 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சிறையில் இருந்த ஒரே தியாகி நல்லக்கண்ணு தான்.
இன்னைக்கு எத்தனையோ பேர் நான் சிறைக்கு போனேன், போராட்டம் நடத்தினேன், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் பேரை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு போராளி என்பது யாருன்னா அது நல்லக்கண்ணு தான். ஜெயிலில் அதிகமாக இருந்தது யாருன்னா நல்லக்கண்ணு தான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ சொல்கிறாங்கல்ல மதம் சாதி இனம் எல்லாவற்றையும் தாண்டிய போராளி நான். எவனும் உண்மை கிடையாதுங்க. இதுக்கு ஒரே அடையாளம் யாருன்னு நல்லக்கண்ணு தான். சாதி தெரியாது, மதம் தெரியாது, இனம் தெரியாது. கம்யூனிஸ்ட் அதுதான் அவருக்கு தெரிந்த ஒரே கொள்கை. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான அரசியல்வாதிகள் நேற்று ஒரு கட்சியில் இருப்பான், இன்னைக்கு ஒரு கட்சியில் இருப்பான், நாளைக்கு ஒரு கட்சியில் இருப்பான். துண்டை மாற்றிக்கிட்டே இருப்பான், கரை வெட்டியை மாற்றிக்கிட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் தான் சார்ந்திருந்த கம்யூனிஸ்ட் கோட்பாட்டில் உறுதியாக இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் வாழ்ந்து மறைந்தவர் நல்லக்கண்ணு. அது மட்டும் இல்லை, அவர் ஆற்றிய மிகப்பெரிய தொண்டுக்காக எல்லோரும் சேர்ந்து 1 கோடி ரூபாய் நிதி வசூலித்து கொடுத்தாங்க. அந்த 1 கோடி ரூபாயில் ஒரு காசு கூட தனக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த 1 கோடி ரூபாய் அப்படியே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்தவர் நல்லக்கண்ணு. இன்னைக்கு எவனாவது கொடுப்பானா ஐயா? இன்னைக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு கட்சியிலேருந்து பணம் வாங்குறான். கட்சியிலேருந்து பணம் வாங்கி தான் ஜெயிக்கிறான். கட்சியை நம்பி எத்தனை பேர் இன்னைக்கு 500 ரூபா கொடுத்தா வர்றான், தண்ணி பாட்டில் கொடுத்தா வர்றான், பிரியாணி கொடுத்தா வர்றான். அவர் அப்படி அல்ல. அது மட்டும் இல்லை, அவருக்கு 1 லட்சம் ரூபா விருது கொடுத்தாங்க, அதையும் அவர் எடுக்கவே இல்லை. தன்னுடைய குடும்பம் கஷ்டத்தில் இருக்காங்களே, கடைசி வரைக்கும் அரசு கொடுத்த சின்ன வீடுன்னா ஒரு 600 அடி வீட்டில் தான் அவர் இருந்தார். அதே மாதிரி இன்னைக்குள்ள அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா உடனே அப்போலோ ஆஸ்பத்திரிமாங்க, இல்லை சிங்கப்பூர் போவாங்க, இல்லை அமெரிக்கா போவாங்க. கடைசி வரைக்கும் அதே அரசு ஆஸ்பத்திரியில் போய் சிகிச்சை பெற்றுக்கொண்ட ஒரே அரசியல்வாதி யாருன்னா நல்லக்கண்ணு தான். முதலமைச்சர்கள் எல்லோரும் அவர் உடல்நலம் குண்டியிருந்த பொழுது அரசு ஆஸ்பத்திரிக்கு தான் போய் பார்த்தாங்க. அவர் மாதிரி ஒரு 10 மாற்று தங்க அரசியல்வாதியை பார்க்கவே முடியாது, இனியும் பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா காசு இருந்தா தான் இப்போ தொண்டனே இல்லாமல் நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறான். அவர் அப்படி அல்ல. 25 வருஷம் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் செயலாளர் இருந்தார். அவர் எந்த பதவிக்கும் அவர் ஆசைப்பட்டதே இல்லை. பதவி அவரை தேடி வந்தது. அதே மாதிரி மாம்பலத்தில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் ஏசி ரூம் ஒன்று நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறோம், தலைவர் நல்லக்கண்ணு அங்கே வந்து இருக்குன்னு சொன்னாங்க. மாட்டேன் என்று சொன்னவர் நல்லக்கண்ணு. அந்த மாதிரி தெளிவானவர். அவரை மாதிரி ஒரு எளிமையானவரை பார்க்கவே முடியாதுங்க. காமராஜர் எப்படி ரஷ்யாவுக்கு போகும்போது வேட்டி சட்டியோட போயிட்டு வந்தாரோ, அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த கைத்தறி துண்டு, கைத்தறி வேஷ்டி, கைத்தறி சட்டை அணிந்தவர் நல்லக்கண்ணு. 2-3 சினிமா ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்திருக்கார். அவர் பேசுறது அவ்வளவு எளிமையா இருக்கும். அதாவது அரசியல்வாதியில காசுக்கு பணத்துக்கு ஆசைப்படாத ஒரே அரசியல்வாதி நல்லக்கண்ணுங்க. நாம அவர் காலத்தில் வாழ்ந்தோங்கிறதுல நம்ம சந்தோஷப்படணும். அதே மாதிரி விருதுகளை பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் விருதுகளை வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க. 10,000 20,000 கொடுத்து காசை கொடுத்து வாங்கி போட்டு அதை இப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு நடத்தி அதை ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அவருக்கு அல்ல. விருதுகள் அவர் விரும்பாமலேயே அவரை தேடி வந்தது. தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவிலிருந்து சகா யோகி விருது வழங்கப்பட்டது திருவாளர் நல்லக்கண்ணுக்கு. தமிழக அரசின் அம்பேத்கர் விருது நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அகில இந்திய மகாத்மா காந்தி அறக்கட்டளை சார்பில் மகாத்மா காந்தி தேசிய விருது நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் ஜீவா விருதும் பெற்றவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர்கள் இப்பொழுது இன்னோவா காரில் வலம் வர்றாங்க, ஏசி ரூமில் தான் தங்குறாங்க, அப்படி வசதி வாய்ப்புடன் வாழ்கிறார்கள். ஆனால் நல்லக்கண்ணு அவர்கள் அப்படி அல்ல. வெள்ளையின் காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை செய்யப்பட்டு தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்தார். அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். 7 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்தார்.
7 ஆண்டுகள் கழித்து அவர் வெளியே வரும்போது சுதந்திரமாக இருந்தது. சுதந்திர போராட்டத்திலும் கலந்து கொண்டவர் நல்லக்கண்ணு. எளிமை, காமராஜர் எளிமையாக வாழ்ந்தார். காமராஜருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எளிமை 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 நல்லக்கண்ணு தான். எந்த சூழ்நிலையும் அவர் தன்னுடைய எளிமை வாழ்க்கையை மாற்றிக்கொண்டதே இல்லை. விவசாயிகளுக்கு உற்ற தோழனாக இருந்தார். அதே போல் இன்னொன்று, இந்த கனிம வள கொள்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா, மணல் கொள்ளை. மணல் கொள்ளைக்காரர்கள் பலர் அவரை சென்று எங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தாதீங்கன்னு பல லட்சம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். வெளியே போய் என்று துரத்தி விட்டார். கனிம வள கொள்ளைக்கு எதிராளியாக பாடுபட்டவர் நல்லக்கண்ணு. அதனால் அவர் திமுக, அண்ணா திமுக என்ற பாகுபாடு இல்லாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்திலும் நல்ல பெயர் பெற்றிருந்தார். டாக்டர் கலைஞர் இடத்திலும் நல்ல பெயர் பெற்றிருந்தார். எல்லா அரசியல்வாதிகளும் நேசிக்கக்கூடிய தலைவராக இருந்தவர் நல்லக்கண்ணு. எனக்கு என்ன வருத்தம்னா, இனிமே இப்படிப்பட்ட ஒரு தலைவரை, நல்லக்கண்ணு மாதிரி ஆட்களை நாம் அரசியலில் பார்க்க முடியுமா? முடியாதுங்க, முடியவே முடியாது. ஏனென்றால் அதெல்லாம் ஒரு நடவாத காரியம். ஆனால் அவரை நடத்தி காண்பித்தார். பெரியாரும் சரி, அதாவது ஈவேராவும் சரி, ராஜாஜியும் சரி 100 வருஷம் வாழவே இல்லை. ஆனால் அது திராவிட கழக தலைவராக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் பெரிய இயக்க தலைவராக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் மீறி கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த நல்லக்கண்ணு அவர்கள் 101வது வயதில் மரணமடைந்தார். தமிழ்நாட்டில் அதிகமான வயது வாழ்ந்து மக்களுக்கு உழைத்தவர் நல்லக்கண்ணு. அவருடைய ஆன்மா இறைவனடி நிழலில் இளைப்பாற நாம் பிரார்த்திப்போம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.